ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நபர்களாக இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல் பாயிண்ட் டைம் மேனேஜ்மெண்ட். ஸ்டடீஸாக இருந்தாலும் ஒர்க்காக இருந்தாலும் ஒரு மனிதரால் ஒரு நாளையில் குறிப்பிட்ட டைமில் அவனால் ரொம்ப எஃபெக்டிவ் வேலை செய்ய முடியும். எல்லா செக்டர்லையுமே சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் எப்போவுமே மார்னிங் டைம் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூலில் ஹெட் மாஸ்டர், இல்லைன்னா காலேஜ் ப்ரொஃபஸர், இல்லைன்னா ஆஃபீஸில் சிஓஸ் அண்ட் தென் ஹையர் அஃபிஷியல்ஸ், இவங்க எல்லாருமே மார்னிங் இயர்லியராக வந்து அவங்களோட ஒர்க் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அவங்க பண்ணுற ஒர்க்கே மார்னிங் மட்டும்தான் இருக்கும். ஆஃப்டர்நூன் ஈவினிங் எல்லாம் அவங்க மேக்ஸிமம் ஒர்க் பண்ண மாட்டாங்க, மேக்ஸிமம் ரவுண்ட்ஸில் தான் இருப்பாங்க. பட் நார்மல் பீப்புள் அப்படி ஆப்போசிட். அவங்க மோஸ்ட்லி அவங்க லேட்டாக வருவாங்க, அவங்க ஒர்க்கும் ஆன் டைம் பண்ண மாட்டாங்க. சரி, இன்னும் டைம் இருக்குல்ல, டைம் முடிகிறப்ப கடைசியில் பண்ணிக்கலான்ற மாதிரி எல்லா விஷயத்துலையும் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், ஒர்க் ஆகட்டும், பிஸ்னஸ் லெவல் எல்லாத்துலேயும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் அவங்க இன்னும் அதே இடத்துல இருக்காங்க. ஸோ டிசிப்ளின் அண்ட் டைம் மேனேஜ்மெண்ட் நம்ம கீழே தான் இருக்குது. அது எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறோமோ அதில் தான் நம்மளோட இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. பாயிண்ட் வந்துட்டு நெகட்டிவ் தாட்ஸுங்கிற முக்கியமான பாயிண்ட் தாங்க. ஏன்னா சாதாரண மக்கள் வந்து எப்போவுமே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதில் இருக்க என்னென்ன நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்குன்னு ஃபஸ்ட்டு திங்க் பண்ணுவாங்க. ஆனால் அது ரிச் பீப்புள் எப்பவுமே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதில் என்ன மாதிரியான நெகட்டிவ்ஸ் இருந்தாலும் அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றலான்றது மட்டுமே அவங்களோட நோக்கமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நார்மல் பீப்புள் எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா ஏதோ ஒரு எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டாலோ, ஒர்க் போகிறவங்க அவங்க ப்ராஜெக்ட் எதுவும் சரியாக போகலைனாலோ, பிஸ்னஸ் செய்கிறவங்க ஏதாச்சும் சின்ன லாஸ் வந்துட்டாலோ ரொம்ப வருத்தப்பட ஆரம்பிச்சிடுவாங்க. அதை நினச்சி ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க. அதுலேருந்து எப்படி மீண்டு வரலான்றது யோசிக்கிறது ரொம்ப டைம் எடுப்பாங்க. ஆனால் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் எப்போவுமே வந்துட்டு அதிலிருந்து லெசன்ஸ் லேர்ன் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து மூவ் ஆகிட்டே இருப்பாங்க. இதை சேஞ்ச் பண்ண பெஸ்ட் சொல்யூஷன் என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யாராச்சும் நமக்கு ஜோக் எதாவது சொன்னாங்கன்னா நம்ம ஒரு இடம் சிரிப்போம், மறுபடியும் அது திருப்பி சொன்னால் நம்ம சிரிக்க மாட்டோம். ஒரு சின்ன ஜோக்குக்கே நம்ம மறுபடியும் சிரிக்காமல் இருக்கிறப்போ ஏன் ஒரே ஒரு ஃபெயிலியர் நினச்சி நம்ம திரும்ப அதை வருத்தப்பட்டு இருந்தால் அது நமக்கு தான் லாஸ். ஸோ நம்ம அந்த நெகட்டிவ் தாட்ஸ்லேருந்து வெளியே வரணும், நம்ம அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகிறது நமக்கு நல்லது. மூணாவது பாயிண்ட் கண்டினியூஸ் லேர்னிங் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட். இந்த விஷயத்தில் நார்மல் பர்சனோட லைஃப் வந்து எப்பயுமே ஸ்டடீஸ் படித்தோமா, அதிலிருந்து வேலை வாங்கணுமா, அதை அப்படி கண்டினியூஸ் பண்ணுமா, லைஃப்பில் செட்டில் ஆகணுமான்ற மாதிரி திங்க் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க லைஃப் ஃபுல்லாக ஓடிட்டு தான் இருக்க வேண்டியதாக இருக்கும், செட்டில் ஆகவே மாட்டாங்க. சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் எல்லா ஃபீல்டுமே லேர்ன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எந்த மாதிரியான ஹேபிட்ஸ்லாம் நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும், எந்த மாதிரி ஹெல்த்தி லைஃப் ரூட்டீன் நம்ம ஃபாலோ பண்ணணும், செல்ஃப் அண்ட் ப்ரொஃபஷனலாக நம்ம என்னென்னலாம் இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க லேர்ன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதனால தான் கண்டினியூஸாக லேர்ன் பண்ணிகிட்டே இருக்க சொல்கிறாங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக. நான்காவதாக இன்வெஸ்ட் அண்ட் சேவ் பற்றி பார்க்கலாம். மேக்ஸிமம் எல்லா செக்டர்லையும் இருக்கிற சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் எப்போவுமே அவங்களோட 40% இன்கமை நார்மல் லைஃப் எக்ஸ்பென்ஸ்க்காகவும், 40% இன்வெஸ்ட்மெண்ட்காகவும், 20% சேவிங்ஸாகவும் எடுத்து வைப்பாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க மணி க்ரோ ஆகிறதுக்காகவும், சேவிங்ஸ் அவங்களோட எமர்ஜென்சி பர்பஸ்க்காக மட்டும் வச்சிருப்பாங்க. பட் நார்மல் பீப்புள் அவங்களோட 70 to 80% ஆஃப் இன்கமை ஆடப்படுறதுக்காகவும், ஆசைப்பட்ட பொருளை வாங்கி திருன்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. மீதி இருக்க 20% மட்டும் சேவிங்ஸ்னு சொல்லிட்டு சேவிங்ஸ் அக்கௌண்ட் இல்லை ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ல வச்சிருப்பாங்க. அதையும் வேற ஏதோ ஒரு காரணம் சொல்லி எடுத்து செலவு பண்ணிடுவாங்க. இதுக்கான மிகப்பெரிய சொல்யூஷனே நார்மல் பீப்புளுக்கு சேலரி வந்ததுமே ஃபர்ஸ்ட் சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தனியாக எடுத்து வச்சது போக தான் நம்ம ரிமைனிங் அமௌண்ட்டை நார்மல் லைஃப் எக்ஸ்பென்ஸ்க்காக ஸ்பெண்ட் பண்ணணும். கடைசியாக நெட்வொர்க் அண்ட் கனெக்ஷன் பற்றி பார்க்கலாம். ரிச் பீப்புள் எப்பவுமே யார்கிட்ட அதிகமான க்ரோத் மைண்ட் செட் இருக்கோ, யார் நல்ல பழக்க வழக்கங்கள் வச்சுருக்காங்களோ, யார் நம்ம முன்னேறத்துக்கு உறுதுணையாக இருப்பாங்களோ தேடி கண்டுபிடிச்சி அவங்ககிட்ட பழக்க வழக்கங்கள் அதிகமாக வச்சுக்குவாங்க. அவங்ககிட்ட இருந்து நிறைய கற்றுக்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வயசுக்கு கம்மியாக இருக்கவங்க கிட்ட இருந்து கூட, இல்லை அவங்களோட ஜூனியர்ஸ் கிட்ட இருந்து கூட நல்ல விஷயங்கள் எங்கே இருந்தாலும் அவங்க கற்றுக்குவாங்க. பட் நார்மல் பீப்புள் அவங்க ஒரு குறிப்பிட்ட சரௌண்டிங்ஸில் மட்டும்தான் இருப்பாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச மனிதர்கள்கிட்ட மட்டும்தான் பேசுவாங்க, பழகுவாங்க. புது மனிதர்கிட்ட பேசவோ கற்றுக்கவோ விருப்பப்பட மாட்டாங்க. அதுவும் அவங்க வயசு கம்மியாக இருந்தாலோ ஜூனியர்ஸ் கிட்ட இருந்து கண்டிப்பாக கற்றுக்கவே விருப்பப்பட மாட்டாங்க. இதற்கான பெஸ்ட் சொல்யூஷனே நம்ம வயசு வரம்ப பார்க்காம கற்றுக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம் இங்கே. ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு மனிதர்களை பார்த்து பேசி பழகிறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட அறிவை வளர்த்துக்கிறோம்னு அர்த்தம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 5 தான் ரொம்ப மேஜரான விஷயம் ரிச்சாக இருக்கிறதுக்கும் புவராக இருக்கிறதுக்கும். இந்த 5 ஹேபிட்ஸும் சீக்கிரமாக வளர்த்துக்கிட்டீங்கனாலே நீங்கள் ரிச் ஆகிறது ரொம்ப சுலபம். இந்த வீடியோலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தெளிவு வந்திருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் செய்யுங்க, ஏதோ ஒரு வரியில் கமெண்ட் பண்ணுங்கள். அது எங்களுக்கு ரொம்ப ஊக்கமாக இருக்கும். விடாமுயற்சினா நல்லதே எண்ணுங்கள், நல்லதே செய்யுங்கள், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.